ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது தாபா ஸ்டைல் இந்தியன் கிரேவி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கலாம். அதையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வெள்ளை எள்ளு, தூள் முந்திரி, தக்காளி, கசகசா, வெள்ளரி விதை போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச வெங்காயத்தை வெந்ததும் வடித்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச முந்திரி தக்காளியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவியை தாளிச்சிக்கலாம். தேவையான பொருட்கள்: அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். டால்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்ச பட்டை கிராம்பு பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணி கொதித்ததும் வேக வச்சு அரைச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கொதித்ததும் கஸ்தூரி மேதி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், தாபா ஸ்டைல் இந்தியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.